தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலில் வென்ற தாவேகாவை ஆட்சியமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் உளவுத்துறை இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 17வது சட்டமன்றம் இன்னும் கூடாத நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் உளவுத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் 112ஆக ஆதரவு எம்எல்ஏக்கள் கை கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் ஆளுநர் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கி பெரும்பான்மை நிரூபிக்க தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில்தான் தொடர்ச்சியாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் வாகனங்கள் மீண்டும் பெறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விஜய் இல்லத்திற்கு பாதுகாப்பு உபகரணங்களையும் காவல்துறை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலில் வென்ற தாவேகாவை ஆட்சியமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் உளவுத்துறை இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 17வது சட்டமன்றம் இன்னும் கூடாத நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் உளவுத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் 112ஆக ஆதரவு எம்எல்ஏக்கள் கை கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் ஆளுநர் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கி பெரும்பான்மை நிரூபிக்க தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில்தான் தொடர்ச்சியாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் வாகனங்கள் மீண்டும் பெறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விஜய் இல்லத்திற்கு பாதுகாப்பு உபகரணங்களையும் காவல்துறை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.